ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோதுமை போலி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடலை பருப்பை 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு குக்கரில் 2 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு, சிறிதளவு உப்பு, தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பசிஞ்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக பசிஞ்சாச்சு. நம்ம சப்பாத்தி மாவுலாம் எப்படி பசிவோமோ அதே மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தேங்காவை நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தேங்காயில் இருக்கிற ஈரம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 3 வெல்லத்தை நல்லா இந்த மாதிரி தட்டி பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு ஒரு கம்பிப்பதம் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது கூட வேக வச்சிருந்த கடலை பருப்பை 2 ஏலக்காய் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். இதே போலயே நம்ம மைதா மாவுலையும் செய்யலாம். பட் அது குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம ஹெல்த்தியாக கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். இதுவும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது அப்படியே ஆற விட்டுருங்க. ஸோ நான் இப்போ செய்கிற மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பூரணத்தை வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். நம்ம கோதுமை மாவில் செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்லாம் டிஃபர் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு இதை அது மேலே இந்த மாதிரி வச்சு நல்லா சுற்றி ஓரங்களை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க. இப்போ இதை தவாவில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தவாவில் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெய் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த போலியையும் இதில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா டோஸ்ட் ஆகட்டும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகிட்டு இதை நம்ம டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்குலாம் டிஃபன் பாக்ஸ்லையும் இதை நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்தி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளவு சூப்பரா கோதுமை போலி ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இதை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்க. உள்ள எவ்வளவு சூப்பரா பூரணம் எல்லாம் ஸ்டஃப் ஆகி ஒரு இனிப்பான ஹெல்தியான கோதுமை போலி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.